இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதே எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்கலாம். அப்பதான் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எவ்வளோ கட்டணும் என்னங்கிறது. இது வந்து 5 லேக்ஸ் 5 லேக்ஸ் வந்து சம் அஷ்யூர்ட். 50 வயசு வரலும் நோ மெடிக்கல் செக்கப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால அவர் ஒருத்தர் எடுக்கிறார். அவருக்கு வந்து 48 வயசு. அவர் வந்து 5 லட்சத்துக்கு எடுக்கிறாரு. ஜோன் 2 செலக்ட் பண்றாரு. அவருக்கு வந்து 48 வயசுனா அவர் வந்து 11,543 ரூபாய் கட்டணும் 5 லட்சத்துக்கு. அவர் ஒய்ஃபுக்கு வந்து 43 வயசு ஆகுது. அவங்க வந்து 8,667 ரூபாய் கட்டணும். முதல்ல ஒரு வந்து பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு வந்து 14 வயசு ஆகுது. அதுக்கு வந்து 3,383 ரூபாய் கட்டணும். அடுத்தது ஒரு ஆண் குழந்தை 11 வயசு. 2,985 ரூபாய் கட்டணும். டோட்டலா 26,588 ரூபாய் கட்டணும் 5 லட்சத்துக்கு. இதுக்கு பிளஸ் டாக்ஸ். இப்போ முன்னெல்லாம் வந்து டாக்ஸ் வந்து 18% இருந்தது. இப்போ எல்லாம் டாக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அது என்ன டாக்ஸோ அது வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து ஜோன் 2. இப்போ ஜோன் 1 பிரீமியம் எடுக்கணும் அப்படின்னா இந்த பிரீமியத்தை விட இப்போ 26,588 ரூபாய் வருது. அது வந்து டோட்டலாக 31,000 ரூபாய் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். 31,000 ரூபாய் கட்டிட்டாருன்னா அவர் மகாராஷ்டிரா போனாலும் சரி, குஜராத் போனாலும் சரி, உடம்பு சரியில்லாமல் போகிறது வந்து எங்கே வேணாலும் இருக்கும். அதனால எங்கே வேணாலும் அவர் வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அவர் எடுத்தால் கூட ட்ரீட்மெண்ட் அங்கே போய் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா பிரீமியத்தை வந்து நம்ம வந்து பே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். இதில் வந்து இப்போ இவருக்கு வந்து 3 மெம்பர், அதாவது ப்ரப்போசர் வந்து 48 வயசு, அவர் ப்ரப்போசர். மீதி அதை தவிர 3 மெம்பர் இருக்காங்க. அதனால அதுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இதே அதுக்கு மேலே மெம்பர்ஸ் 6 பேர், இந்த 6 பேர் வரல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து 15% வரலும் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரீமியம்லாம் வந்து இப்போ ரொம்ப வந்து கம்மி. நீங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 14% ஒவ்வொரு வருஷமும் தங்கம் விலை மாதிரி மெடிக்கலும் வந்து மெடிக்கல் பர்சன்ட்டும் ஏறிட்டு இருக்கு. அதனால நீங்கள் எல்லாருமே அவசியமாக ஒரு மெடிக்கல் பாலிசி இதுவரை நீங்கள் எடுக்கலைன்னா கூட கண்டிப்பாக கூடுமானவரை சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு பாலிசி எடுக்கும்போதும் நீங்கள் வந்து அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுடைய ஒரு இதுக்கு அது சரியாக வருமா என்னங்கிறது ஒரு தரத்துக்கு 2 தரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீமியத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் அது இல்லை இது இல்லைங்கிறத விட நம்ம எல்லா கண்டிஷனும் இப்போ நாங்கள் சொன்ன எல்லா கண்டிஷனுமே உங்களுக்கு அந்த பாலிசியில் இருக்கும். நம்ம வந்து அந்த எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு சோம்பல் பட்டுக்கிட்டு ஏஜென்ட் வந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு நம்ம வந்து கையெழுத்து போடுறோம். நம்மளுடைய சந்தேகத்தை கூட நம்ம வந்து கேட்கறது இல்லை. அந்த மாதிரி தயவுசெய்து இருக்காதீங்க. கண்டிஷன்லாம் உங்களுடைய என்ன சந்தேகமோ உங்களுக்கு என்னவோ எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போட்டு அவசியம் வந்து ஒரு மெடிக்கல் பாலிசி எடுங்க. என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரியான ஹெல்த் பாலிசி, மோட்டார் வெஹிக்கிள் பாலிசி, அப்புறம் வியாபாரிகளுக்கு அந்த இது ட்ராவல் இன்சூரன்ஸு, பிஸ்னஸ் இன்சூரன்ஸு எல்லா பற்றின டீட்டெயில்ஸும் நான் வந்து போட்டுட்ருக்கேன். என்னுடைய சேனலை